வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாம் தேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு அதோட ஒரு கீரை பொரியல் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு நம்ம கீரை பொரியல் பார்த்துலாம். அந்த முன்னாடி பார்த்தது வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கான மசாலா, அது நான் சொல்கிறேன். இப்போ கீரைக்கு ஒன்றில் மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா ஒன்று காரத்துக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த கீரையை சேர்த்து ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கீரை வயிற்றில் புண்ணு, வாயில் இருக்க புண்ணெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிள் ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு ஒரு 10லேருந்து 15 நம்பர் சின்ன வெங்காயமும் அதோடு ஒரு அரை மூடி தேங்காயும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எல்லாம் எண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டு அது கூட வீட்டுக்கு நம்ம அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ஆற வச்சு வச்சிடுறோம். அதான் நம்ம புளிக்குழம்புக்கான மசாலா. இதில் நம்ம எந்த ஒரு கடை மசாலாவும் சேர்க்கல. இது நம்ம அரைச்ச மிளகாத்தூள் மசாலா தான். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இது தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ சேர்த்து இறக்கிட்டால் பொரியல் ரெடி. இப்போ குழம்பு செய்ய போகிறோம். பானை வச்சாச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலெண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதுக்கும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். வெண்டைக்காவை நம்ம இதிலையே போட்டு நல்லா வணக்கிக்கிறோம். அப்போயே நல்லா வணங்கிரும். இந்த வளவளம்லாம் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெந்துடுறதும் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 நம்பர் சேர்த்துட்டு நல்லா இது எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிள். இதை நம்ம திக்காகவும் வச்சுக்கலாம், தண்ணி மாதிரியே வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலா தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டோட கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியாக ஊற்றிக்கிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு புளி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவோ குறையவோ நீங்கள் செய்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை தனியாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கி இதில் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். பானையில் செஞ்சுருக்கனால அது ஒரு தனி டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இதுக்கு எடுத்து கொடுக்கும். நம்ம எந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் அந்தந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரியான டேஸ்ட் அந்த குழம்புல வரும். ரெண்டாவது நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறம் அதை செய்கிற ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. இது 3 தான் நம்ம சமையலோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. செய்ய தெரியாதவங்க இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு குழம்பு வச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக வரும். எல்லாம் செய்ய தெரிகிறவங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பாதி இல்லாமல் சேர்த்து செஞ்சாலும் அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி வந்துடும். சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி செஞ்சிட்டாலும் அவுட்புட் வந்துடும். அது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறது தான்.